ஸோ நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பப்ஜி மொபைல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து பப்ஜி மொபைல் அப்போ ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேமில் போனாலும் வந்து டக்குன்னு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை நான் கை விட்டுட்டேன். நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்தேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டி நான் விளையாண்டதும் இல்லை, வீடியோ எதுவுமே பார்த்தது இல்லை. எனக்கு கால் ஆஃப் டியூட்டி அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. சரி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாமே பார்த்தா வேறு லெவலுங்க. பழைய ஃபோனில் கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகாது. என்ன 4.3 ஜிபி கிட்ட இருக்குது. ஸோ நல்லா ரிசோர்ஸஸும் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 5 ஜிபி கிட்ட எடுக்குமா கூகுள் சொன்னிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ராயல்லாம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்குவாடெலாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ எப்போதும் போலலாம் நம்ம அந்த சோலோ விசஸ் ஸ்குவாடு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஒரு மாதிரி ஒரு ஃபேன் நாய்ஸ், ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிக்கங்க. முடிஞ்சாலும் நான் ஒரு மியூசிக் போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ணி வந்துட்டேன். ஸோ இந்த தான் சேஞ்ச் எ கிளாஸ். இதுதான் எனக்கு என்னன்னு தெரில. சேஞ்ச் எ கிளாஸு. ஸோ நான் என்ன தர மாட்டேன். ஸோ நான் ஒரு மெடிக்கெட் எடுத்துக்கிறேன். ஸோ மெடிக்கெட் வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுதான் கேம். இது உங்களால் வந்து மைண்ட் கிராஃப்ட் அப்படி 3% 2% இருக்குது. ஸோ இது வந்து 3%, இது வந்து +%. ஸோ +% வந்து இந்த கேமில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயரையும் பப்ஜியும் கலந்த விதை அதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது என் ஃபோனில். ஆனால் டெக் பாஸ்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த ஃபோன்லாம் வந்து விளாட முடியாது. டெக் பாஸ் சொல்லலை, ஏகப்பட்ட சேனல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அவங்க கதை இன்னும் தெரியல, இப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து மேட்ச் வந்து ஃபைனல் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கடைசி வந்து வேறு லெவல் இருக்கும். ஸோ இது என்னன்னு தெரியல. KRAI காய் மேப் பேர் அதான் போடுங்க. பாருங்கள் நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ இது இந்த ஹீரோ மாற்ற முடியுமா தெரியல. பாருங்கள் கப்பையே என்ன தெரில. ஸோ வந்து லேட்டஸ்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்குது. பட் மற்றபடி ஓகே தான். ஸோ ரேங்க் ப்ளஸ்ஸு. ஸோ நான் வந்து முதலேருந்து ரேங்க் எடுக்கிட்டேன். ஆஹா பிளேஸ் நிறைய பேர் வரானுங்க. ஐ திங்க் நீங்கள் முடிச்சுட்டாங்க போல். ஸோ எப்போதும் நான் இங்கே தான் இறங்குவேன். போல் இறங்கிடலாம். டே கீழே இறக்கி விட்றாதீங்கடா. இறக்கி விட்டானுங்க. நான் பேசிக்கிட்டே வந்து கமெண்ட்ரி கொடுக்குறேன். யூஸ்வலாக வந்து விளாண்டுக்கிட்டே கமெண்ட்ரி வந்து கொடுக்க முடியாது. பட் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் புது முயற்சிங்க. பேக் கிடச்சிட்டு பேக் எடுத்துட்டானா நல்லா போயிருக்கேன். ஷார்ட் கன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் லேட்டஸ்ட் கன்று போல். ஷார்ட் கன் தானே. ஷார்ட் கன் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமில் இன்னொன்று என்னன்னா வந்து உங்கள் ஃபோனில் என்ன ஆப்டிமைஸாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸாக இருக்கும் இந்த கேமு. அதனால் நீங்கள் டோன்ட் வரி, பி ஹாப்பி டு ப்ளே திஸ் கேம். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் விளாடலாம். ஆஹா பிளேயர் நான் எந்த பிளேயரும் வந்து நான் பார்க்கல. நீங்கள் ஸ்னைப்பரா? சரிங்க, அது பேரை மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன். ரைஃபிள் AMR இந்த ரைஃபிளா? நம்மளுக்கு வந்து ஸ்கேட் போர்டு கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ட்ராவல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கன்று நல்லா இருக்கும்னு தெரியல. எதுவும் ஒரு கன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகிடும். ஸோ எனக்கு இது சொல்ல நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கேமில் இல்லாது சொல்லி சில கேமில் பேட்டரி ராயல் இருக்கும். இந்த பேட்டரி ராயல் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆட்டோ ஏம்னா பிளேயர் கிட்ட இருந்தாலே போகிறோம், அது சுத்தம். ஸோ அது வந்து எனக்கு ஐ திங்க் நல்லா பெஸ்ட்டாக தோணுது. ஸோ ஆமாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபோன் ஈட்டிங் இஷ்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் தரல நீங்கள் வந்து ஐயா வச்சு விளாண்டிங்கன்னா ஈட்டிங் இஷ்யூ நிறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கால் ஆஃப் டியூட்டி கொடுக்குறாங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நான் ரூட்டை பண்ணிடுறேன். வந்து இந்த பெட்டர் கிராஃபிக்ஸ் பப்ஜியாக ஃப்ரீ ஃபயரும் கலந்த மாதிரி. பிளேயர் இதில் பாட்டு குடிக்கிறாங்க. பயந்துட்டோம் ஒரு செகண்ட். காண்டி நினச்சிருக்கீங்களாடா தம்பிங்களா? இங்கே முடிச்சு போட்டாங்க பிளேயருங்க. பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். சரி இன்னொரு மாதம் ஒன்று ட்ரை பண்ணலாமா? வாங்க. சரி 10வது பிளேஸு பிடிச்சிருக்கோம். பரவாயில்ல, 10வது பிளேஸ் தான். சரி பரவாயில்ல, இன்னொரு மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் வந்துட்டோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பப்ஜியில் இருக்கிற மாதிரி பப்ஜி மொபைல் லைட்டில் இருக்கிற மாதிரி ஹேக்கர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் ஹேக்கர்ஸ் வந்து பார்க்கல. எனக்கு ஃப்ரீ ஃபயர் கம்பெனின்றாங்களா, அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனின்னு சொல்ல மாதிரி டீம். ஸோ அவங்க டீம் மெம்பர் தான் அந்த ஒர்க் இருக்காங்க போல். நம்ம எடுத்தோன்னே இறங்க வேணாங்க, வேறு இடத்துல இறங்க கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இறங்கலாம், யாரும் இல்லை பாருங்க. யாரும் சொன்னோன்னே இறங்குறாங்க, அடுத்து ஏற்றுறானுங்க. நம்ம பேரண்ட் எடுத்து இறங்கிடலாம். டக்குன்னு இறங்குறான். இதில் எடுத்தோன்னே சும்மா இருக்கக்கூடாது. கன்று டக்குன்னு எடுக்கணும்.
கன்று ஒத்த கன்று இல்லை டே என்னோட கன்று எடுக்கலாம் நினைக்கிறீங்க. கன்று வச்சுச்சிங்க. சடனில் லேக் இருந்தால் மனுஷங்க நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லேக் வந்து ஆனால் எங்கள் இடத்துல வந்து மொபைல் லெஜெண்ட்ஸ்னு ஒரு கேம் இருக்கும். அங்கே தான் விளாடும். பார்த்துட்டேன் பிளேயரை பார்த்துட்டேன். இது வேறு ரீலோட் ஆகுது. சொல்கிறாங்க டக்குன்னு இட்டு வந்து வைக்க முடியல. ஏன்னா வந்து ஆட்டோ எம் வச்சு பழகிச்சு போல். நம்ம இந்த கண்ணை மாற்றிடலாங்க. மொத்தமாக விளையாடு. FFAR எடுத்துக்கிறேன். என்ன கண்ணு தெரியல. ஆடாடாடாடாடாடா என்னங்க சத்துட்டான் பயபிள். SMRG என்னடா கண்ணு இது வித்தியாசமாக இருக்குது. நினைக்கிறேன் எங்க இந்த சோப்பு கரை சோனுக்கிட்ட தப்பிக்க முடியாதாங்க. ஒரே வழி நீங்கள் ஓவர் தான். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரிலாம் இல்லை. ஒன்றா ஊறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஜோனு வந்து ஜோன் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ ஃபயர்லாம் பார்ப்பீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் அதெல்லாம் அந்த இதெல்லாம் இங்கே கிடையாது. ஓடனா ஓடுங்க தான். ஜோன் வந்து மேக்ஸிமம் லெவலில் இருக்குது. முடிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து மேட்ச் வந்து வந்திருக்கிறேன். இந்த விட்டு டீமோட வந்திருக்கிறேன். டீம் ஆளுங்க இருக்கானுங்களான்னு வேற தெரில, பயமாக இருக்குது. ஹாய். ஸோ இந்த மேட்ச் கரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு தெரில, பார்க்கலாம். எஸ் டீமோட தான் வந்திருக்கிறேங்க. பாருங்கள் 3 பேர் 4 பேர் வர வேண்டியது. 3 பேர் வச்சுருக்காங்க. பார்க்க ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும். இந்த மாதிரி அனிமேஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஊஸ்லாம் வேணாம் போயா. ஊஸ்ட் மாதிரியே வச்சுக்கணும். நான் இறங்குறப்ப இறங்கிடுறேன். ஓகே இப்போ வந்து கீழே டீம் இறங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அங்கேருந்து ஒருத்தர் இறங்குறான். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் ஒரு கேம் இருக்குது பிசியில் இருக்குல்ல. ஸோ அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைலில் சப்போர்ட் ஆகுது. அந்த கேம் வந்து ஏகப்பட்ட பக்ஸு. ஸோ நான் வந்து ஜாவி டவர் கேமிங்கு ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன். அவங்க அதான் சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி நம்பிக்கை இல்லை. ஸோ 7GB நீங்கள் ஒரு வேறு கேம் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுற வரை நீங்கள் பப்ஜி வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஐஎன் டிவைஸ்லேயே வந்து இந்த கேம் வந்து லூஸு மாதிரி அந்த கேமை வந்து வேண்டாம் கை விட்டுருக்கிட்டேன். ஓகே இப்படி வந்து நான் கொஞ்சம் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கஸ்டமைசேஷன் விளையாடாமல் எந்த கேமும் அவங்களால விளையாட முடியாது. அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் எந்த கேம் இருந்தாலும் சரி. இப்படி வந்து நான் வளவலன்னு பேச விளையாடிட்டு எடுக்கிறேன். என்னதுன்னு தெரியல. சுற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை போல. பட்டாசுலாம் வெடிக்குது. எந்த நேரத்தில் பட்டாசுகளும் விவசாய இல்லாத அவங்கலாம் என்ன இங்கேங்க ஓ பாட்டு. சரியா பார்க்கல நான் பாட்டா இல்லையான்னு. அதனால் பார்த்தேன். லூட் அடிச்சிக்க மட்டும் ஒன்றுலாம் வருவானுங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்லுவானுங்க. கன்று வர எங்கே பார்த்துன்னு சொல்லுவாங்க. சரியா பார்த்தேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தான் ISO இது வித்தியாசமாக இருக்குது. ISO கன்று எடுத்துக்கிட்டேன். அது லாங் ரச்சா என்ன ஷார்ட் ரேஞ்சுன்னு தெரியல. எனக்கு ரோட்டு சொல்ல முடியுமா? அம்மா அடி வேற லெவல். இல்லை அந்த ஃபீச்சர் இதில் இல்லை. அது என்ன கேமு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்றேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்டை போட்டு விடுவேன். அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் போடுவேன். ஓகே இப்போ எனக்கு காசுனா நான் வந்து இது போடுவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்ன வேணும் சொல்கிறான். பாட்டுக்கால தாங்க முடியல. சாரி இல்லைடா இன்டர்நெட் இஷ்யூ வந்து இருக்குது அவ்வளோப்போ. இதெல்லாம் ஆன்லைன் கேமில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டீம்மேட் 2ஆவது டீம்மேட்டுங்க தான் இருக்காரு. ஸோ வந்து பார்த்துட்டேன் பாட்டு மட்டும் இந்த டீமில் நிறையா இருக்குது இந்த மேட்ச்சில். நல்லா தான் இருக்குது. டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே வந்து வந்துட்டானுங்க. அங்கே ஏதோ லூட் இருக்குது போல். லூட் பாக்ஸு எவனும் ஆட்டையை போட்டுப்பான். என்ன தெரியல. ஜஸ்ட் மிஸ்டு. ஸோ கொஞ்சம் இருக்கு சத்துறாது. இங்கே இருந்தாலே உனக்கு வருவானுங்களே. இது என்னது கோடிலாம் இருக்குது. இருங்க பார்க்கலாம். கஸ்டமைஸ். எஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியுதுங்க. சொல்ல முடியுமா? ஏய் புது இவெல்லாம் வந்தது போல்.
சும்மா நினச்சி ஒரு ஷாட் அடிப்போம். என்னங்க வேறு லெவலில் இருக்குதுங்க. இது என்ன சொல்ல, ஐ திங்க் ஜூவாக இருக்கும். நம்ம முன்னுக்கு போய் பார்க்கலாம். பார்க்கலாம் ஒரு பிளேயராக பாடதல். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. பாட்டு மாதிரி அடிச்சிட்டேன். பாட்டு தாங்க அடிக்கிறது எல்லாமே பாட்டாக இருக்கு. ஆமாங்க, இது என்னங்க ஸ்பானிஷில் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கிலீஷில் போடுங்களா. ஜூங்க, ஜூடான்ற பேர் ஜூ தான். ஆனால் வந்து ஜூடாலாம் வந்து இது போட்டு வச்சுருக்கானுங்க ஸ்பானிஷு. இது போகலாங்க, எதுவும் இல்லை. வந்து ஒரு பாட்டாச்சும் கிடச்சிது. வந்துட்டு அவனுங்க தான் நம்மளை காப்பாற்றுவானுங்க. ஸோ இங்கே ஒரு அப்டேட் மிஷின் இருக்குது. இது அந்த கண்ணு என்னடா நீ எடுக்கிற? ஓடி போயிட்டாங்க. நீ ஓடனாலும் சரி. யாரு கண்ணை நிமிடம் அப்டேட் பண்ண வரீங்களாடா? இந்த கண்ணை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்டேட் பண்ணிடு. பண்ணிட்டேன். லெவல். ஆஹா, 2 கண்ணும் ஒரே மாதிரி எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஒழுங்க வாழுங்க. நிறையாத்தனமாக 2 கண்ணும் ஒரே மாதிரி எடுத்துட்டேன். இப்போதைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட பார்க்குறேன். பிளேயராக தான் இருக்கணும். சொல்லுடா மிஸ்ட்டு. ஸோ போய் வந்து இந்த கேம் என் ஃப்ரெண்டு கூட விளாட்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள ப்ரோ கூட விளாட்லாம். ஆஹா, ஜோனு வருதுங்க. எனக்கு இந்த ஜோனை பார்த்து தான் பயமாக இருக்குது ஆக்சுவலி. நான் வந்து நம்ம சொன்ன மாதிரி எஸ் ஜெயிச்சிட்டோங்க. அவ்வளோதான், விக்டோரி மிஷின் கம்ப்ளீட். எஸ், நம்ம பையன் இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்பாடா. ஸோ நியூ லெவல் என்னத்தில் அவங்க 39 லெவல். அம்மா அடி வேற லெவல். ஸ்கிரீன்ஷாட்டே எடுக்கிறடா போதும்டா. பரவாயில்ல, ஆக்சுவலி இது ஒரு நல்ல கேமு. ஸோ இதோட வந்து அவங்க வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ டேக் கேர் பாய். இதே மாதிரி நான் வந்து கால் ஆஃப் டியூட்டிலே வந்து நிறைய கேம் போட போகிறேன். ஸோ எப்படி ப்ரோ பிளேயராக இந்த செட்டிங்ஸு அதெல்லாம் போகலான்னு இருக்கேன். இதான் நம்ம டீம்மேட் போல் 38 ப்ளூ பில்டரு. ஸோ இது யாருன்னு தெரியல. பரவாயில்ல, எப்படியோ பிளேயர் வந்து இவனுங்க சாவடிச்சிட்டானுங்க போலங்க. பிளேயரே காணும். இப்போதைக்கு வந்து ராக்கி. ஸோ ராக்கி 3ல் இருக்கேன். நான் ராக்கி 4க்கு போயிட்டேன். ஸோ ராக்கி 4 ஐ திங்க் கஷ்டமாக இருக்கும். ராக்கி 5 வந்து இருக்குது. ஸோ ராக்கி 5 முடிச்சிட்டேன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, பரவாயில்ல. ஏகப்பட்ட லூட்டு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பரவாயில்ல, பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் அந்த கேம் விளாட்றது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து ரேங்க்னு இன்னொரு இதுன்னு அது டோர்னமெண்ட்லாம் எவன் சேருவான்? ஜெயிச்சா வந்து இது கிடைக்கும் அதை கிடைக்குன்னு டோர்னமெண்ட்னா இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம லெவல் 10 வந்துட்டோம் போல. அதனால அவங்கள வந்து அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ டேக் கேர் பாய்.